ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது வருகின்ற திங்கட்கிழமை 6/1/2025 12/1/2025 வரையிலான இந்த வாரம் திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு எல்லா சோதனைகளும் தீரப்போகுது அப்படின்றத அடிக்கடி சொல்றேன். அதுவும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இருந்து வந்த மன அழுத்தங்கள்ல என்ன 2 மாசங்கள்ல நீங்க தீரணும். ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் எல்லா விதத்திலும் பாத்தீங்கன்னா அப்படியே அனைத்து அமைப்புகளிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ராசிநாதன் சந்திரன் அப்படியே ஆரம்பத்தில் வளர்பிறை சந்திரனாகத்தான் இருக்கிறார். ஆரம்பத்தில் 9, 10, 11ஆம் இடங்கள்ல இருக்கிறார். வாரத்தின் இறுதியில 11ஆம் இடத்துல அவர் உச்சமான ஒரு நிலைமை அடைகிறது மிகப்பெரிய யோக ஒரு நிலைமை. இந்த வாரத்தில் அவர் பௌர்ணமிக்கு பக்கத்தில் உச்சம் என்கின்ற அமைப்பை அடைவதால் கடந்த காலத்தில் எதை செய்ய முடியாமல் இருந்தீங்களோ அத்தனை நிலைமைகளையும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதி நாட்கள்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்களும், குறிப்பா சொல்லப்போனா வியாழன் வெள்ளி சனி, இந்த 3 நாட்களும் தொட்டது துலங்கக்கூடிய அருமையான யோகமான அமைப்பு இப்போது உண்டுங்க. கடகராசிக்காரர்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக தீர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருப்பதால் காரியத்தை அப்படியே தலைமையில வச்சுக்கிட்டு அதை அப்படியே செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதுவரைக்கும் உதவாதவர்கள் உதவுவார்கள். இதுவரைக்கும் கை கொடுக்காத தன்மைகள் கை கொடுக்கும். எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும். எதுலையும் முயற்சி பலிக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு யோக வாரமாக தாங்க இந்த வாரம் இருக்குது. ராசிநாதன் 11ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறது, 10ஆம் இடத்துல வலுவாக இருக்குதுன்றது சிறப்பான ஒரு நல்ல அமைப்பு. கடந்த காலத்தில் வேலையில சங்கடத்தை அனுபவித்தவர்கள், வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்கள், தொழில் நல்லாக இல்லாமல் இருந்தவர்கள், கடன்பட்டவர்கள், நோய்பட்டவர்கள், குடும்பத்தில் சிக்கல்கள் இருந்தவர்கள், கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள், அத்தனை அமைப்புகளும் கடந்த 2 வருடத்தில் என்னென்ன சோதனைகள் எல்லாம் கடகராசிக்காரர்கள் பட்டீர்களோ அது இந்த வாரத்திலிருந்தே படிப்படியாக தீரக்கூடிய தன்மை. எதையும் தைரியமாக சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மனசு கொஞ்சம் நல்லா இருந்தா தானே எதையும் சாதிக்க முடியும். ஆகவே மனம் செம்மையாக இருந்து அனைத்தையும் சாதிக்கக்கூடிய அருமையான யோக வாரமாக அமைந்திருக்கிறது இந்த 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலான நல்ல யோக வாரம் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைதுங்க. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2:25 அதாவது 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2:25 செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:50 வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்திற்கு பிறகு திங்கட்கிழமை முழுமைக்கும் செவ்வாய்க்கிழமை பகல் முழுமைக்கும் சந்திராஷ்டமம். அதுலேயும் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் ராகுவோட சேர்றாரு இல்லையா. சந்திராஷ்டமத்தன்னைக்கு எந்த ஒரு அமைப்புகளையுமே பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள், ஒருவரை நம்பி கையெழுத்து போடுறது, ஷூரிட்டி கொடுக்கறது, அவர் கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இது எல்லாத்தையுமே நீங்கள் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஒத்தி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. திங்கட்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:50 தான் முடியுது. ஆக ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு பிறகு எதிலும் ஆழ்ந்து கவனித்து சிந்தித்து யோசனை செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். பண விஷயத்தில் கவனமா இருங்க. டிராவல்ல நகை பணம் எடுத்துட்டு போறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. பேங்குக்கு பணம் கொண்டு போறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் ஆர்வமாக இருப்பவர்கள் ஆண் பெண் தெரியாமல் சாட் பண்றது, அது பண்றது, இது பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் சங்கடங்கள் வரும். ஆகவே எதிலும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே நேரம் புதன்கிழமைக்கு மேல சந்திராஷ்டமம் முடிஞ்சிருது இல்லையா. அதற்கப்புறம் ஒரு 4-5 நாள் இருக்குது இல்லையா. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா 9, 10ஆம் இடங்கள்ல சந்திரன் வலுவாக இருக்கிறார் இல்லையா. ஆகவே விரையாதிபதி வலுவாக இருக்கக்கூடிய தன்மை. அதன் பிறகு சந்திராஷ்டமம் முடிந்ததற்கு பிறகு நல்ல பயணங்கள், நட்புகள் உதவக்கூடிய ஒரு தன்மை, குடும்பத்தில் கூட இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மைன்னு அதற்கு பிறகு, அதாவது புதன் வியாழன் வெள்ளி போன்ற அமைப்புகள் நல்ல விதமாகவே செயல்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. ஆகவே அப்படி ஒன்றும் வார ஆரம்பத்தில் ஒரு 2 நாட்கள் கொஞ்சம் சுணக்கமான சில பலன்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு நடந்தாலும் வாரத்தின் பிற்பகுதி 4 நாட்கள்ல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய, அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல வருமானங்கள் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது அனைவருக்கும் சிம்மத்தினருக்கு இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையிலிருந்து அப்படியே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. வருகின்ற 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5:50 இருந்து வியாழக்கிழமை நைட்டு 8:46 வரைக்கும் சந்திராஷ்டமம். அதாவது
புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 நாளும் வாரத்தின் நடுப்பகுதியில் அப்படியே சந்திராஷ்டமம். ஆயினும் சந்திரன் என்ன முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்திரன் ஓரளவுக்கு வளர்பிறை சந்திரனாகத்தான் இருக்கிறார். ராகுவோடெல்லாம் சேரல. இப்போதைக்கு உங்களுக்கு 7ஆம் இடத்துல தானே ராகு இருக்கிறார். ஆனாலும் சந்திராஷ்டம நாளில் புதிய முயற்சிகள் எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஆக புதன்கிழமை வியாழக்கிழமை 2 முழு நாட்களும் சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் புதன்கிழமை வியாழக்கிழமை மட்டும் தூரங்களில் பயணங்கள் போகிறவர்கள், பணம் போன்ற அமைப்புகளை கொண்டு போகிறவர்கள் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். பேங்க்குக்கு பணம் எடுத்துகிட்டு போகிறவங்க கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். கையில் செல்ஃபோனை கொஞ்சம் மறந்து வச்சிடாம. ட்ராவலில் புது பயணங்களில் போகும்போது செல்ஃபோனை அங்கே தவற வச்சேன் இங்கே தவற வச்சேன், விலை உயர்ந்த செல்ஃபோனை கையில் வச்சிருக்கிறவங்க இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் எல்லாவற்றிலும் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளும் எந்த விதத்திலே ஒரு சுகக்கேடுகள் இருக்காது. பெரும்பாலான கிரகங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லவைகளாகத்தான் இருக்குதுன்னு அடிக்கடி சொல்றேன். 9ல் குரு, 11ல் செவ்வாய், 6ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருப்பது நல்ல அமைப்புகள். அக்கால் தங்கை உறவுகளில் கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. தங்கச்சிக்கு எதனா வாங்கி கொடுக்கறது, அக்காவுக்கு எதனா வாங்கி கொடுக்கறது, அம்மாவுக்கு எதனா வாங்கி கொடுக்கறது, பெத்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கறது, பெண்வழி உறவுகளுக்கு ஏதேனும் நல்லவைகளை செய்யக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதன் மூலமா சந்தோஷம் உண்டு. எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தாரு, தம்பி வாங்கி கொடுத்தாரு, புள்ள வாங்கி கொடுத்தான் என்கின்ற மாதிரியான ஆண்கள் அனைவரையும் பெண்கள் கன்னிராசியில் பிறந்த, அதாவது ஆண்களை சகோதரர்களாக சகோதரிகளாக உறவினர்களாக கொண்டவர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே கன்னிராசிக்கு பெரிய கஷ்டங்கள் எதையும் கொடுக்காமல் இந்த சந்திராஷ்டம நாளான 2 நாள் புதன்கிழமை வியாழக்கிழமையை தவிர்த்து மற்றவைகள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சுப வாரமாக அமைந்திருக்கிறது கன்னிக்கு இந்த வாரம்.